வணக்கம். ரோமன் மித்தாலஜியில் ஜானஸ்னு ஒரு கடவுள், காட் ஆஃப் டோர்ஸ், காட் ஆஃப் டிரான்சிஷன்ஸ், காட் ஆஃப் நியூ பிகினிங்ஸ். ஜனவரிங்கிற நேமே அதுலேருந்து தான் வருது. அந்த பழைய வருடம் முடிந்து புது வருடம் ஆரம்பித்து அப்படின்னு. He has two heads, it seems. One that looks back, reflective of all that has happened, and another that is predictive. What's going to happen? What can I do next? அப்படின்னு. When we do our work, நம்ம கோல்ஸ் செட் பண்ணுறோம். இதை முடித்தாக வேண்டும், இந்த வருடம் இந்த குவார்ட்டரில் இவ்வளவு ரெவென்யூ ஏற்ற முடியுமா, இதுதான் பண்ண முடியுமா அப்படின்னு we set goals. Even personal goals. Weight reduce பண்ணணும், ஹிப் மெஷர்மெண்ட் கம்மி பண்ணணும், டயட்டிங் பண்ணணும், அல்லது ஜிம்மில் இவ்வளவு வெயிட் நம்ம பார்பெல்ல தூக்க முடியணும் அப்படின்னு we set goals into the future. And most research seems to point that is pointless. அந்த மாதிரி பண்ணுறது வேலைக்காகாது அப்படின்னு நிறைய சொல்கிறாங்க. பல காரணங்கள் இருக்குது, அதை நம்ம எசன்ஸாக பார்ப்போம். அதுக்கு பதிலாக இப்படி பார்க்க சொல்கிறாங்க, போன மாதம் டு இந்த மாதம் எவ்வளவு மாற்ற முடிஞ்சது ரெவென்யூவை, அல்லது போன மாதம் டு இந்த மாதம் எவ்வளவு வெயிட்டு குறைஞ்ச, ஜஸ்ட் ட்ராக் தட் அப்படிங்கிறாங்க. பிகாஸ் look at this, there are two forces in play when you look into the future. நீ மனப்பக்குவத்தோட, டெடிகேஷனோட, டிசிப்ளினோட பண்ணியாகணும். ஏன்னா அது ஃபியூச்சர், நடக்காத ஒரு பாதை அது. ரெண்டாவது, எல்லாமே உன் கையில் இல்லை. திடீர்னு ஏதாவது ஒரு வெள்ளமோ, ஒரு சுனாமியோ, ஒரு கோவிடோ வரலாம், ஒரு ஆப்பனண்ட் ஒரு விஷயம் பண்ணலாம், ஒரு புது ப்ராடக்ட் மார்க்கெட்டுக்கு வரலாம், 12வது வகுப்பு பரீட்சையே கிடையாதுன்னு நோட்டீஸ் வரலாம், என்ன வேணாலும். ஸோ இட்ஸ் நாட் இன் யுவர் கண்ட்ரோல் பிகாஸ் யுவர் ஓன் செல்ஃப் டிசிப்ளின் இஸ் நாட் இன் யுவர் கண்ட்ரோல் அண்ட் யூ டோன்ட் நோ வாட் எல்ஸ் த வேர்ல்ட் ஹேஸ் இன் ஸ்டோர் ஃபார் யூ. ரெண்டு அன்னோன்ஸை வச்சுக்கிண்டு அந்த ஃப்யூச்சர் ப்ரெடிக்ஷனை பண்ணுறதை விட, நடந்து முடிந்த, உன்னுடைய மனப்பக்குவம் இனிமேல் தேவையில்லை என்று இருக்கிற, வாழ்க்கை உலகம் என்ன செய்தாலும் அது மாறாது என்று உத்தரவாதம் இருக்கிற, why don't you take those things and do measurements? Take the example of a person climbing a mountain. So that is the goal, the end goal. அங்கு போய் சேர வேண்டும் அப்படின்னு ஒரு குறிக்கோள் இருக்கு. That குறிக்கோள் is important, yes, and you are keeping that as your beacon and you are going, great. But what is even more important is those little steps behind you that you have already covered. ஏன்னா அதை யாராலையும் மாற்ற முடியாது. That is a given, that those are little hills that you have already crossed, and those will give you, they are called small wins, celebrating the small wins அப்படிம்பாங்க. அந்த சிற்றின்ப வெற்றிகளை பார்த்து சந்தோஷப்பட்டாய் என்றால், and there is one more warning they give you, an advice they give you, you have to not look too far back. ஏன்னா இப்போ வெயிட் லாஸ், வெயிட் ரிடக்ஷன் அல்லது ஜிம் டிசிப்ளின் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, கடந்த ஒரு வருடத்தில் எப்படி செய்திருக்கிறாய்ன்னு பார்த்தீங்கன்னா காலி. பிகாஸ் யூ வுடன்ட் ஹவ் மெயின்டைன் த டிசிப்ளின், யூ வுடன்ட் ஹவ் ஹேட் த கண்டினியூவஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் யூ வில் ஒன்லி ஃபீல் ஸோ பேட். அதே மாதிரி தான் ஒரு கம்பெனியோட ஹவ் இஸ் த ரெவென்யூ பீன், ஹவ் இஸ் த ப்ராஃபிட் பீன்னு பார்க்குறது. ஸோ ignorance is a bliss here. Don't look too far back, but don't look ahead, look back. Take it one quarter at a time, 1 month at a time, 1 week at a time, 1 day at a time, and try to make your next upcoming time period a bit better. And the kaizen அப்படின்னு பார்த்துருப்போமே, and the bit better.
அழகான கொட்டேஷன். The chains of habit are too weak to be felt. அது இருக்குன்னே தெரியாதான். எது வரைக்கும்? உடைக்கவே முடியாதுங்கிற அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகிற வரைக்கும் இருக்குன்னே தெரியாத விஷயம் தாண்டா ஹேபிட். That is why we fall into addictions. Thankfully, that is why we also become passionate about stuff. அது பாசிட்டிவ் ஸ்பைரல்லையும் கூட்டிகிட்டு போக முடியும், நெகட்டிவ் சகதியிலையும் கொண்டு போய் உன்னை விட முடியும். You had to be very careful. But such a beautiful quote. Atomic Habitsங்கிற புக்கில் ஜேம்ஸ் கிளியர்ங்கிறவர் he gives a very beautiful advice on if you already have a good habit, how to make very good use of it for future habits, for additional habits. அப்போ தான் யோசித்தேன், அட்டாமிக் ஹேபிட்ஸ்னு பேர் வைக்காம இவர் மாலிகுலர் ஹேபிட்ஸ்னு பேர் வச்சிருக்கலாமோ அப்படின்னு கூட எனக்கு பட்டது. ஏன்னா அட்டாமிக்னா ஒரே ஒரு அணு மோஸ்ட் ஆஃப் த டைம். மாலிகுலர்னா இது மாதிரி வேறொன்று, இதுவும் அதுவும் சேர்ந்து ஒரு பாண்ட், தனித்தனியாக இருக்கிறத விட சேர்ந்தா இன்னும் ஸ்ட்ராங்கர் இல்லையா, அப்படி வச்சிருக்கலாமோன்னு நினச்சேன். ஏன்னா ஐ திங்க் இன் Quotidian 132 இந்த பவர் ஆஃப் ஹேபிட் பற்றி பார்த்தோம். ஒரு க்யூ இருக்குது, ஒரு கிரேவிங் இருக்குது, ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது, ஒரு ரிவார்ட் இருக்குது, அதுதான் சைக்கிள் அப்படின்னு. ஸோ ஜேம்ஸ் கிளியர் என்ன சொல்கிறாரு, அதையே யூஸ் பண்ணு. ஒரு க்யூ, ஒரு கிரேவிங், ஒரு ரிவார்டு, ஒரு ரெஸ்பான்ஸ் வச்சுக்கோ. அப்புறம் அங்கேருந்து கொண்டு வா, அடுத்த ஹேபிட்டை சேஞ்ச் பண்ணு. அங்கே ஒரு விஷயத்தை ரொட்டீன் பண்ணிட்டியா, அதோட அடுத்த ஹேபிட்டை சேஞ்ச் பண்ணு. That's a golden tip that James Clear has given. I have tried it out in many of my own personal habit formation and they have worked like magic. I just want to share my personal experience with Instagramming my videos. இன்னைக்கு நம்ம பேசின ஒன்னொன்னும் எனக்கு நடந்தது. பல நாட்களுக்கு அப்புறம் யூடியூப்பில் பல நாட்கள் போட்ட அப்புறம் தான் இன்ஸ்டாகிராமில் பெரிய ஒரு யூசர் கம்யூனிட்டி இருக்குது. நிறைய மாடர்ன் இந்த போஸ்ட் மில்லேனியல் ஜெனரேஷன் அங்கே தான் நிறைய பார்க்குறது, யூடியூப் வீடியோஸை பார்க்குறத விட அப்படின்னு எனக்கு தெரிய வந்தது. சரின்னு நான் போட ஆரம்பித்தேன். இன்ஸ்டாகிராமில் போடணும் அப்படின்னு நினச்சேன், முன்னோக்கி பார்த்துட்டு இருந்தேன். இட் டிடன்ட் ஒர்க். ஓகே 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 அப்படின்னு சொல்லிட்டு பின்னோக்கி பார்க்க ஆரம்பித்து 1லேருந்து போட ஆரம்பித்தேன். டிஸ்ஹார்டனிங். 1ல் 2ல் 3ல் போடும்போது நான் 180 வரைக்கும் வந்துட்டேன்டா, எப்போ சேர்றது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் டிசப்பாயின்மெண்ட் வந்தது. ஸோ அந்த 1, 2, 3 எல்லாம் பார்க்காம ஜஸ்ட் த ப்ரீவியஸ் பார்க்க ஆரம்பி அப்படின்னு யோசித்தேன். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் இரவு தூங்குவதற்கு முன்னால் ரெக்கார்ட் அப்படின்னு ஒரு ஹேபிட் இருந்தது இல்லையா. Thankfully, touch wood, it's been running well for the past 184 days. That's half a year. அரை வருடமாக ஒரு நாள் தவறாமல் செய்து கொண்டிருந்திருக்கிறேன். இன்ஸ்டாகிராம்னு புதுசாக ஒன்று வருதா, அவனை இழுத்து all I have to do is lock her next to the existing habit. ஸோ நாளையிலிருந்து ஒவ்வொரு நாள் இந்த Quotidian on YouTube நான் போடும் பொழுதும் அடுத்த ஒரு நிமிடத்தில் இன்ஸ்டாகிராமிலையும் அதை போட்டுவிட வேண்டும் அப்படின்னு ஒரு சின்ன டிசிப்ளின் செட் பண்ணிட்டேன்னா ஐ திங்க் ஐ வில் பி ஏபிள் டு வின் ஓவர் தட் இனர்ஷியா. What do you think? What habit do you already have? What habit are you going to chain with it? Don't look too far back and don't look forward. All the best.